பிரபஞ்சபலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதில் இருக்க மூன்றாவது நபர் வந்து உங்கள் நபர்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மூன்றாவது நபருக்கும் உங்கள் நபருக்கும் இடையில் என்ன விஷயம் போயிட்டுருக்கு, அவங்க விலகிடுவாங்களா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதோட நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம்ல. இந்த ஆஃபர் வந்து நாளையோட வந்து க்ளோஸ் ஆகப்போகுது. ஓகே. நாளையோட அப்படின்றது இன்றைக்கி வந்து வேணுன்றவங்க பே பண்ணினீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து அதுக்கான ரீடிங் வந்து கிடைக்கப்படும். ஓகே. நாளையோட இந்த ஆஃபர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகப்போகுது. ஓகேயா. இந்த 20 மினிட்ஸ் ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து முடியும் போது அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ போல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே. இந்த நபர்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாவா இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இங்கே சந்தோஷமாக இருக்க மாதிரி இங்கே தெரில. ஓகே. இவங்க வந்து ஒரு சில மனசில் வந்து ஒரு விரக்தி இருக்கும். அதாவது இந்த விஷயம் பண்ண முடியலையே, இந்த விஷயம் செய்ய முடியலையே, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விரக்தி இருக்கலாம். ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது நபரை பார்க்கும்போது உங்கள் நபருக்கும் உண்மையிலே தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் நபர்களை ஒரு சில பயமுறுத்தி கூட அவங்க கூட வச்சுட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலர் உங்கள் நபர்களோட சீக்ரெட் ஏதாவது இந்த நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த சீக்ரெட் வச்சு கூட இந்த நபர் வந்து மூவ் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணினா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தில் இங்கே கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஒரு சிலர் வந்து இந்த நபரை வந்து நீங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்கள் நபர்களோடு சேர்ந்து இது இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். ஓகே. இங்கே வந்து உங்கள் நபர்களை நீங்கிடவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில படியையும் தாண்டி போயிட்டு இவங்க பெண்மையை வச்சு கூட ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். ஓகே. இங்கே பார்க்கும்போது இந்த நபர்கள், அதாவது உங்கள் நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னால் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததா, இல்லை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு சில கவலையில் இருக்காங்க. ஓகே. அப்போது இவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால கூட இந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி வெளியே வர முடியாது, நல்லாவே சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் உணர்றதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியாக உங்களோட நபர்கள் வந்து ஒரு சில மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஹெவியான டிப்ரெஷனில் வந்து இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் வந்து நானாகவே இல்லை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இவங்களோட உணர்ச்சிகள்லாம் அப்படியே ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே என்னென்ன நடக்குது, உங்களை பற்றின இருக்க விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த நபர்கள் வந்து ஹைட் பண்ணி மறைக்கிற மாதிரி தான் இங்கே தெரியுது. இங்கே தேர்ட் பார்ட்டியோட மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நபர்களே எப்படியாவது இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடணும், இதை விட்டு மூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே. அப்போ தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நபர்களை இங்கே ஒரு சிலர் வந்து பிளாக்மெயில் பண்ணி திருமணம் பண்ண வைக்கிறது, இல்லை அவங்கள பயமுறுத்தி இந்த விஷயத்த பண்ண, இல்லை பயமுறுத்தி என் கூட இரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த நபர்கள் இப்படி பண்ணும்போது கூட உங்களோட நபர்களுக்கு வந்து அவ்வளோ வந்து யோசிக்க தோணலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கட்டுப்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களாவே இல்லை, இவங்களால எதுவுமே பண்ண முடியலை, இவங்களால தனிப்பட்ட ரீதியாக எதுவுமே யோசிக்க முடியலை அப்படின்றதுனால கூட இந்த இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அதாவது தேர்ட் பார்ட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த நபரை வந்து வசப்படுத்திடணும் அப்படின்ற எண்ணம் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஏன் அப்படின்னா, டெவில் எனர்ஜி அப்படின்றதும் இந்த இடத்துல டார்க் எனர்ஜி அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்படின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் நபர்களை இவங்க நினச்ச விஷயத்த பண்ண வைக்கிறது, இவங்க நினச்ச மாதிரி நடந்து கொள்ள வைக்கிறது அப்படின்றதுல ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ இங்க பார்க்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் என்னதான் பயமுறுத்தி இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு பண்ண வச்சா கூட, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எண்டு தான் குடுக்குறாங்க. அதாவது மனசளவுலயாவது எனக்கு இது வேண்டாம், இதுலேருந்து வெளிய வந்துரணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனா, இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் தான் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளால இங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த இடத்துல இவங்களால ட்ரை பண்ணி இதுலேருந்து வெளிய வர முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான வாய்ப்பு வந்து இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஸோ இவங்க வந்து வெளிவரணும் அப்படின்னா, இவங்களுக்கான பிளாக் மேஜிக் வந்து ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல தான், இவங்க இந்த விஷயத்துலேருந்து வெளியில வருவாங்க அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஸோ, இந்த இடத்துல பார்க்கும்போது, உங்களோட நபர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள என்ன பண்ணினாது இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதத்தில, இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகமா இருக்கலாம். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு அந்த எண்ணம்ங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால தான் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காக என்ன வேணும்னாலும் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு கூட போகக்கூடிய நபர்களா இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்க பார்க்கும்போது உங்க நபர்கள் ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி வெளிய வந்திருப்பாங்க. ஸோ வெளிய வந்த உடனே திரும்பவுமே இவங்கள ஏதாவது ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்க வச்சுட்டு, திரும்பவுமே பயமுறுத்தி அந்த நபர்கள அந்த இடத்துல ஸ்டே பண்ணி வச்சுட்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஓ மை காட்! அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து இப்ப பயமுறுத்துறாங்க, ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி, இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப 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 ஹெவியா இருக்கு. ஸோ இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கதால தான் இந்த நபர்களால் சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு இங்கே வந்து கார்ட் வழியாக தெரியுது. ஸோ இங்க பார்க்கும்போது, இது இந்த நபர்களோட கர்மா அப்படின்றது தான் இங்க தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த நபர்களாவே இத தேடி தேடி கொண்டிருப்பாங்க. அப்படின்னா இவங்க வந்து காசுக்கு முக்கியத்துவம் குடுத்து, இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அத யூஸ் பண்ணிட்டு இப்ப அங்கருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கும்போது தான், இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்கள் இது எப்படி சாத்தியமாகும்? இந்த இந்த விஷயத்த பண்ணிட்டு, எப்படி இவங்க இதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வெளிய வந்துரலாம்? அத எப்படி நம்மளால ஏத்துக்கொள்ள முடியும்? அப்படின்னு ஒரு சில விஷயத்துக்கு அவங்க லாக் பண்ற மாதிரி நடந்து கொள்றாங்க. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட ரீதியா ஒரு சில மாற்றங்கள வந்து இவங்களால எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து இருந்து வெளியேறதே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுனால கூட இவங்களால இவங்களோட வாழ்க்கைய பத்தி, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி, இல்ல உங்க காதல பத்தி இவங்க நினைச்சு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்போ தனிப்பட்ட ரீதியா இங்க ஒரு சிலருக்கு மட்டும் தான் தோணுது, எப்படியாவது இதுலேருந்து வெளிய வந்துரணும். இங்க நடக்கிறது எதுவுமே சரி கிடையாது. தன்னை சுத்தியே ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கு அப்படின்றத இங்க ஒரு சிலர் தான் கண்டு கொண்டாங்க. மற்ற எல்லாரும் அப்படியே பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு விதமான வருத்தம் இருக்கு மனசுக்குள்ள. ஸோ, அதனால இவங்களால முழுசா அந்த விஷயத்த விட்டு வெளிய வர முடியல அப்படின்னா கூட, உங்கள பத்தியும் சிந்திக்க தான் செய்றாங்க. அதாவது இவங்க இழந்த சில விஷயத்த பத்தி சிந்திக்க செய்றாங்களே தவிர்த்து, இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி சிந்திக்கிறாங்க அப்படின்றத தவிர்த்து, இவங்களால ஆக்ஷன் கொடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளிய வர முடியல அப்படின்றது நம்மளால இங்க தெளிவா பார்க்க முடியுது. ஓகே. ஸோ, இங்க இந்த நபர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலிய வந்து விட்டுட்டு வெளிய வந்தாங்க அப்படின்னா, நிதிக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது காசு விஷயத்துல ரொம்பவே ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி போயிடும். அதாவது இவங்க திருமணம் பண்ணியிருக்க இடத்துல இருந்து தான் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிட்ருக்கு அப்படின்ற ஒரே காரணம் தவிர்த்து, இங்க இவங்களுக்கு காதல் இருக்க மாதிரி, ஃபேமிலியில அக்கறை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவங்களோட தேவைகள் வந்து அந்த இடத்துல வந்து அம் இருக்கு அப்படின்றதுனால தான் இவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் அதே இடத்துல வந்து நின்னுட்ருக்கு. அதாவது வெளிய வர முடியாம இந்த நபர்கள் அதே இடத்துல நின்னுட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்ற பட்சத்தில, இந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணினதே, இவங்களோட துணைவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கணவன் மனைவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த நபர்கள் வந்து இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பா முக்கியத்துவம் வந்து இருக்கு. இந்த நபர்கள் இல்ல அப்படின்னா, இவங்களால இருக்க முடியாது அப்படின்றதுனாலயும், இவங்களுக்கான ஒரு செலிப்ரேட் வந்து இல்லாம போயிடும் அப்படின்றதுனாலயும், அதாவது இப்ப திருமணம் ஆகியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, இவங்களோட தேவை வந்து இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனாலயும், வேற வழியே இல்லாம இந்த நபர்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயத்த கையாண்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த விஷயம் வந்து ஏன் குறையாம இன்னும் அதிகமாயிட்டே போகுது? இந்த பிளாக் மேஜிக் இருக்கு அப்டின்னா கூட ஏன் அவ்ளோ தூரம் இருக்கு அப்டின்னா, இந்த நபர்களுக்கு அதாவது நீங்க காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியா நெறைய ஆஃபர் இருக்கலாம். ஸோ அப்டி இருக்கும்போது, இப்போ இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்கள் வந்து பயப்படுறாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில ஸ்தானத்துல இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில அப்டிங்கும்போது, எங்க இவங்க நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோ அப்டின்ற பயமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்டி இருக்கும் பட்சத்துலயும், இங்க காதலிக்கிறீங்க அப்டிங்கிற பட்சத்துல இது என்ன
பண்ணியாவது இந்த நபர் வந்து என் கூட இருக்கணும். இந்த நபர் என் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற செல்ஃபிஷ் தனமா யோசிக்கிறதுனாலயும் கூட இந்த இடத்துல இந்த நபர்கள தக்க வச்சுக்கொள்றதுக்காக இந்த விஷயம் பண்றாங்க. ஓகே. ஸோ தனிப்பட்ட ரீதியா அங்க பார்க்கும்போது இது ஒரு குடும்பம் கூட பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க தனிப்பட்ட ரீதியா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு நியாயம். நான் இந்த நியாயத்துக்காக தான் பண்ணேன். இதுல எனக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு. எனக்கு இதோட தேவை வந்து ரொம்ப இருக்கு. நான் வந்து என் நபர ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படிங்கிறபடி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ தனிப்பட்ட ரீதியா இங்க நான் பண்ணினது சரி அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து, இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்த உணர்றாங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்பு இங்க கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகி வரும்போது, அல்லது அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளிய வரும் பட்சத்தில, இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து தப்பிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி தப்பிக்கும்போது, இந்த தேர்ட் பார்ட்டியோட இவங்க பண்ணியிருக்க விஷயம், இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது, இருக்கிற இடத்த விட்டு இந்த நபர்கள் வெளிய வரும் பட்சத்தில தான், இந்த விஷயம் வந்து சாத்தியமாகும். ஓகேயா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பெல் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் நீங்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது, பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த விஷயம்லாம் நீங்கும் பட்சத்தில் தான் அந்த நபர்கள் உங்களை வந்து அடையிறது வந்து சாத்தியம் அப்படின்ற விஷயமும் நம்மளால இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.